வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வரிக்கு வரைப்பட்ட கேள்வி பதில் தான் பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இந்த வீடியோ பதிவில் ரிவிஷன் டெஸ்ட் 1 தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் ரிவிஷன் டெஸ்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பேஜில் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎன்பிசி நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிக்கிற நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில் இல்லைன்னா லாஸ்ட்டில் அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் டி, நற்றிணை. செகண்ட் கொஸ்டின், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஆன்சர் பி, இ. கொஸ்டின் நம்பர் 3, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆன்சர் பி, ஏ. கொஷின் நம்பர் 4, ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆன்சர் சி, ராஜாஜி. கொஷின் நம்பர் 5, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? ஆன்சர் பி, திருக்குறள். கொஷின் நம்பர் 6, காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பி, மதுரை. கொஷின் நம்பர் 7, வேலு நாச்சியாரின் காலம்? ஆன்சர் பி, 1730 முதல் 1796 வரை. கொஷின் நம்பர் 8, கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 9, கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பி, லெப்னான். கொஷின் நம்பர் 10, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு? ஆன்சர் சி, மணிப்பல்லவ தீவு. கொஷின் நம்பர் 11, தவறானதை தேர்ந்தெடு. தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். சரி. 36 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றினார். இது தவறு. தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார், மருத்துவர் இல்லை. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். சரி. ஆசிய ஜோதி, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. சரி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறானது தான் கேட்குறாங்க. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 12, வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை. ஆன்சர் பி, அன்னை தெரசா. கொஷின் நம்பர் 13, அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் டி, அமைதி. கொஷின் நம்பர் 14, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி. இப்பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. ஆன்சர் ஏ, இயல்புணர்ச்சி அணி. கொஷின் நம்பர் 15, சாம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்? ஆன்சர் சி, சுறுசுறுப்பு. கொஷின் நம்பர் 16, முடியரசனின் இயற்பெயர்? ஆன்சர் சி, துரைராசு. சுப்பு ரத்தினம் யாரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். மாணிக்கம் பாவலர் பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 17, மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான்? ஆன்சர் ஏ.
கொஷின் நம்பர் 18 பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19 ஔதரம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஏ, ஔதுடமாம். கொஷின் நம்பர் 20 சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி, 10. கொஷின் நம்பர் 21 தவறானதை தேர்ந்தெடு. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. சரி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். சரி. இதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். இது தவறு. அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு தான் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டிருப்பாரு, பறவைகளின் ஆராய்ச்சி நூலுக்கு இல்லை. கொஷின் நம்பர் 22 கழுத்தில் சூடுவது. ஆன்சர் ஏ, தார். கொஷின் நம்பர் 23 கதிரவனின் மற்றொரு பெயர். ஆன்சர் பி, ஞாயிறு. கொஷின் நம்பர் 24 தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் பி, பழமை. கொஷின் நம்பர் 25 தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. ஆன்சர் ஏ, மெதனி. மெதனினா உலகம். கொஷின் நம்பர் 26 பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 27 சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் ஏ, துருவ பகுதி. கொஷின் நம்பர் 28 கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 29 கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1 பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இது தவறு. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். கொஷின் நம்பர் 22 பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இது சரி. ஆன்சர் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கொஷின் நம்பர் 30 பாகற்காய் பிரித்தெழுதுக. ஆன்சர் பி, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகற்காய். நண்பர்களே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இப்போ பார்த்துட்டு வரங்கள்ல வீடியோ, ஒரு 50 கொஷின் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்துட்டு வரோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டோட 50 கொஷினுமே கூகுள் ஃபார்ம் லிங்காக நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 21 கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? ஆன்சர் பி, கூந்தல். கமுகுனா பாக்கு. கொஷின் நம்பர் 32 பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 33 பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் சி, குடும்ப விளக்கு. கொஷின் நம்பர் 34 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து யாது? ஆன்சர் ஏ, ரூ. ஆவோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
8, ஏனா 7, ஊனா 2. கொஷின் நம்பர் 35. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பி. கலீலியோ. கொஷின் நம்பர் 36. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மை கூறும் நூல் எது? ஆன்சர் ஏ. தொல்காப்பியம். கொஷின் நம்பர் 37. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் சி. 7. கொஷின் நம்பர் 38. சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைகாக்கும்? ஆன்சர் பி. 14 நாட்கள். கொஷின் நம்பர் 39. உலக சிட்டுக்குருவிகள் தினம்? ஆன்சர் ஏ. மார்ச் 20. கொஷின் நம்பர் 40. முதல் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் சி. அதே சார்பு எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10, முதல் எழுத்துக்கள் 30. அந்த முதல் எழுத்துக்கள் 30 என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, சார்பு எழுத்துக்கள் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உயிர்மை, செகண்ட் ஆயுதம், தேர்டு உயிரிழப்படை, ஃபோர்த்து ஒற்றலபடை, ஃபிஃப்த்து குற்றிய லிகரம், சிக்ஸ்த்து குற்றிய லுகரம், செவன்த்து ஐகார குறுக்கம், எயித்து ஔகார குறுக்கம், நைன்த்து மகர குறுக்கம், 10th ஆயுத குறுக்கம். இது 10 சார்பெழுத்துக்கள். கொஷின் நம்பர் 41. பொறுத்துக. தமிழ், தொல்காப்பியம், தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம், தமிழன், அக்பர், தேவாரம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 42. தமிழை பல விதங்களில் போற்றியவர்? ஆன்சர் பி. பாரதிதாசன். கொஷின் நம்பர் 43. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசினை பெற்று தந்தவர் யார்? ஆன்சர் சி. சர் சி.வி. ராமன். கொஷின் நம்பர் 44. பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலைகள் உண்டு? ஆன்சர் பி. 7. அந்த 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா அரும்பு ஃபஸ்ட்டு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். கொஷின் நம்பர் 45. தவறானதை தேர்ந்தெடு. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. சரி. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. சரி. கம்பன் இயற்றிய தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்கின்றன. இது தவறு. எங்கன்னா கங்கை நதிக்கரையில் தான் எதிரொலிக்கும். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. சரி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 46. காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார்? ஆன்சர் பி. 10, 12. கொஷின் நம்பர் 47. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர்? ஆன்சர் ஏ. கலீல் கிப்ரான். கொஷின் நம்பர் 48. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சரி. கூற்று 2. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும், உடல் அடர் பழுப்பாக இருக்கும். இது தவறு. கூற்று 3. பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பச்சை நிறத்தில் இருக்கும். இதுவும் தவறு. ஆன்சர் பி. கூற்று 1 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 49. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயற்தமிழாகும். சரி. கூற்று 2. உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழாகும். சரி. கூற்று 3.
உணர்வில் கலந்து வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவது நாடக தமிழாகும். சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. இந்த லாஸ்ட் கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம ஃபுல்லாக வந்து டெலகிராம் சேனல் தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுப்போம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் டெஸ்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோ 1 or 2 டேஸில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைமர் செட் பண்ணிவிட்டு வந்து நம்ம லைவாக கூட பார்க்கலாம்.